சி, 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 சி. என்னடி சாப்பாடுலாம் சமைச்சிட்டியா? எல்லாமே சமைச்சிட்டேங்க. நாட்டுக்கோழி குழம்பு வச்சுட்டேன். மருமகனுக்கு பிடிச்ச மாதிரி இறால் தொக்கு பண்ணியிருக்கேன். அப்புறம் மிளகு ரசம். அப்போனா எல்லாமே ரெடியா இருக்கு. வர மருமகனை நல்லா கவனிச்சா தானே நம்ம மகளை பார்த்துக்கிறவாரு. ஆமா ஆமா. மருமனே சொல்லுங்க மருமனே. மாமா சாரி மாமா, என்னை மன்னிச்சுக்கோங்க. உங்க மகளுக்கு வயிற்று வலி, அதனால 2 நாள் கழிச்சு வரேன் மாமா. என்னாச்சுங்க? மருமையன் திடீர்னு வரலன்றாரு. அச்சோ, சமைச்சதெல்லாம் என்ன பண்றது? சரி, யாராவது வருவாங்க, அவங்களுக்கு கொடுப்போம். நான் இவ்வளோ சாப்பாடு இருக்கு, என்ன பண்ண ஏது பண்ணனே தெரியல, என்ன பண்றதுன்னே புரியல. தம்பி, என்ன வெளியே கிளம்பிட்டீங்களா? சும்மா இந்த கடைக்கு தான். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உள்ள வரீங்களா? சரி வரேன். என்ன விஷயம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. நீங்க சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடல. நான் சமைச்சிருக்கேன், சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு எதுக்கு சிரமம்? எங்க வீட்டிலே சமைச்சாச்சு. இன்னைக்கு என் மருமகன் ஊர்ல இருந்து வராருன்னு சொல்லி வெரைட்டியா சமைச்சு வச்சிருந்தேன். திடீர்னு அவர் வரல. அப்படியா? என்ன சமைச்சிருக்கியா? நாட்டுக்கோழி குழம்பு, இறால் தொக்கு, மீன் பொரிச்சிருக்கேன். அப்படியா? என் மருமகன் வராதனால சாப்பாடு உங்களுக்கு தான். நீங்களும் என் மருமகன் மாதிரி தானே இருக்கீங்க. வாங்க சாப்பிடலாம். தம்பி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிருச்சு, ஆனா பொண்டாட்டி ஓடி போயிட்டா. ஓடி போயிடுச்சா? எப்படி? நீங்க குடியிருக்கீங்கல்ல இந்த வீடு, ஆமா. இதுக்கு முன்னாடி வேறொருத்தன் குடியிருந்தான். ஆளு பார்க்க வாட்ட சாட்டமா இருந்தான். என் பொண்டாட்டிக்கு அவனுக்கும் கலெக்ஷன் ஆயிடுச்சு. 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. அப்புறம் இந்த வீடு காலியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க குடி வந்திருக்கீங்க. நல்ல ராசியான வீடு. ஆமா, உங்க புருஷன் எங்க? இங்கதான் இருந்தாரு. என்னங்க? வரேன். இவர் தான் என் புருஷன். இவங்க சாப்பிட சொல்லி கூட்டி வந்தாங்க. ஆமா ஆமா, என் மருமை வேற திடீர்னு வரல. அதுதான் யாராவது சாப்பிட கூப்பிட சொன்னேன். என் பொண்டாட்டி நல்லா அவங்க கவனிப்பா. நல்லா ஒரு நேரம் சாப்பிட்டு தான் போறீங்க. சரசு என்னங்க? நல்லா கவனிச்சிருப்பா. சரிங்க.
எல்லாம் சாப்பிட்டீங்களா? அருமையான சாப்பாடு. என் பொண்டாட்டி நல்லா அவங்க கவனிச்சாங்களா? சூப்பரா கவனிச்சாங்க. ஆமா, அந்த நாட்டுக்கோழி எப்படி இருந்துச்சு? அருமையா இருந்துச்சுங்க. அந்த நண்டு கிரேவி சும்மா நச்சுன்னு இருந்துச்சுங்க. சரி சரி, நல்லா சாப்பிட்டீங்க. ரூம்ல என் பொண்டாட்டி இருக்கா, நல்லா வெத்தலாக்கு எடுத்து கொடுப்பா. வெத்தலாக்க போட்டு வாங்க, நான் உட்காந்து நல்லா ஃப்ரீயா பேசுவோம். போங்க. சரிங்க. என்ன? உங்க புருஷன் தான் சொன்னாரு, என் பொண்டாட்டி வெத்தலை பாக்கு தருவா, அதை வாங்கி போடுங்கன்னாரு. வெத்தலை பாக்கு போடலாமா? வெத்தலை நீங்க, சுண்ணாம்பு நானு, போடலாமா? வெத்தலை பாக்கு உண்மையிலே சூப்பரா இருக்கு. சாப்பிடுங்க, உங்களுக்கு தான் இந்த வெத்தலை பாக்கு. என்ன வெத்தலாக்கு நல்லா போட்டீங்களா? சூப்பரா போட்டேன். ஆமா, நீங்க மாசம் எவ்வளவு சம்பாதிப்பீங்க? நான் 1,00,000 சம்பளம் வாங்குறேன். ஓ அப்படியா? ஊர்ல சொந்த வீடு இருக்கா? 5 வீடு இருக்கு. வேற நிலம்லாம் இருக்கா? 10 ஏக்கர் இருக்குங்க ஊர்ல. 5 ஏக்கர்ல விவசாயம் பண்றேன், 5 ஏக்கர்ல பிளாட் போலான்னு இருக்கேன். நல்லா வசதி தான் போல. ஊர்ல நல்ல வசதி தான். நான் தங்கியிருக்க வீடே வாங்கலான்னு இருக்கேன். அப்படியா? அப்ப இந்த பில்டிங்கை வாங்கிட்டா இந்த வீட்டுக்கு நீங்க தான் ஓனரு. ஆமா. சரி சரி, அந்த 5 வீடும் 10 ஏக்கர் நிலமும் என் பேர்ல எழுதி வச்சிரு. அப்புறம் ஒரு 5 லட்சம் ரூபா செலவுக்கு ரொக்கமா கொடுத்துரு. என்னது? ரொக்கமா கொடுக்கவா? என்னைய பார்த்தா என்ன லூஸ் மாதிரி இருக்கா? டேய், நீ ஒரு லூசு தானடா. ஐயா பெரியவரே, என்ன பேசுறீங்க? ஏண்டா வெண்ண சமைச்சிருக்க சாப்பிட்னா வந்துறியா நீ? நீ வெத்தலாக்கு போட உள்ள போனில்ல, அங்க எல்லாத்தையும் வீடியோ எடுத்தாச்சு. என் பெண்டாட்டோட கில்மா பொண்ணில்ல, கில்மா, அந்த வீடியோ வலைதளத்துல போட்டுடவா? அப்படிலாம் பண்ணிடாதீங்க. என் குடும்பம் கௌரவமான குடும்பம் சிங்கமாயி போயிடும். அப்புறம் நான் தூக்கு போட்டு சாக வேண்டியதுதான். அப்ப அப்படின்னா என் பெண்டாட்டி சொல்றத கேளு. அம்மா, தெரியாம பண்ணிட்டம்மா, என்னைய மன்னிச்சிருமா. ஏதோ ஒரு அல்ப ஆசை, மன்னிச்சிருமா. ஏண்டா கூப்பிட்டானே வாய பொழந்துட்டு வந்த, இப்ப என்னமா மன்னிப்பு கேட்குற? உன்னை மாதிரி ஆள்கிட்ட சம்பாதிக்கிறதுல தப்பே இல்லை. ஒழுங்கா எல்லாத்தையும் எழுதி கொடுத்துரு,
இல்லை வீடியோவை வலைத்தளங்களை போட்டுருவோம். குடும்பமே நாண்டுக்கிட்டு சாக வேண்டியதே. டேய் சொன்னது புரிஞ்சுல? இன்னைக்கே எல்லாத்தையும் எழுதி கொடுக்குற. எங்கேயாவது ஓடி போகணும்னு நினைச்ச வலைதள வீடியோ சூப்பரா வரும். டேய் கிளம்புடா. போடா.